ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னை வதைக்கும் வஞ்சகனே பார்ட் 3. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, கதைக்குள்ளே போகலாம். வரவேற்பறையின் தரை முழுவதும் ருத்ரனின் காயங்களின் தடயங்கள் பரவி இருந்தன. அவனது சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரமே அசைந்து விட்டதைப் போன்ற ஒரு பயங்கர சூழல் அந்த பிரம்மாண்ட அரண்மனையை ஆட்கொண்டது. நிலா தன் மடியில் சரிந்திருந்த ருத்ரனின் முகத்தை பார்த்தாள். அவனது கண்கள் மூடியிருந்தாலும் அந்த தாடைகளின் இறுக்கமும் நெற்றியில் படிந்திருந்த திமிரும் இன்னும் குறையவில்லை. அந்த முரட்டு நாயகன் மரணத்தின் விளிம்பிலும் ஒரு அசைக்க முடியாத பாறையைப் போல கம்பீரமாக காட்சியளித்தான். ஆனால் வாசலில் நின்று கொண்டிருந்த விக்ரம் IPSின் முகத்தில் இருந்த வஞ்சக சிரிப்பு நிலாவின் இதயத்தில் கோபக்கண்ணலை மூட்டியது. சட்டம் பேசிக்கொண்டே ஒரு மாஃபியா கும்பலோடு கைகோர்த்து கொண்டு முதுகில் குத்தும் துரோகத்தை செய்த இந்த விக்ரமை அவளால் நம்பவே முடியவில்லை. நிலா, இன்னும் என்ன யோசனை? இவனை பிடிச்சிக்கிட்டு அழுறத முதல்ல நிறுத்து. இவன் உன்னை நரகத்தில் வச்சிருக்கான். இப்போ உனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு நிலா. கார் ரெடியாக இருக்கு, என் கூட கிளம்பு. உனக்கு நான் சுதந்திரத்தை வாங்கித்தரேன். இவனோட இந்த ஆட்களை எல்லாம் நான் கைது பண்ணிடுவேன். நீ எதுக்கும் பயப்படாது என்று மிக அலட்சியமாக கூறினான் விக்ரம், தன் துப்பாக்கியை ஏந்தியபடி. நிலா மெதுவாக ருத்ரனின் தலையை தன் மடியிலிருந்து எடுத்து பட்டு மெத்தையின் மீது கிடத்தினாள். அவளது கைகள் அனைத்தும் ருத்ரனின் காயத்தால் ஏற்பட்ட இரத்தத்தில் நனைந்திருந்தன. அவள் மெதுவாக எழுந்து நின்றாள். அவளது முகத்தில் இருந்த பயம், ஏக்கம், கண்ணீர் எல்லாமே இப்போது ஒரே ஒரு நொடியில் மறைந்துவிட்டன. அவளது கண்கள் ருத்ரனின் கண்களைப் போலவே தீப்பிழம்பாக மாறின. விடுதலையா? யார்கிட்ட இருந்து? ஏன் ருத்ரன் கிட்ட இருந்தா, இல்லை உன்ன மாதிரி ஒரு துரோகிகிட்ட இருந்தா என்ற நிலாவின் குரல் அந்த பெரிய வரவேற்பறையையே உலுக்கியது. நிலா, நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? இவன் ஒரு சரி விடு, அவன் தான் உன்னை கடத்திட்டு கூட்டிட்டு வந்தான்ல. இப்போ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போலாம் வான்னா எதுக்காக இப்படி பண்ற என்று விக்ரம் கத்த முற்பட்டான். ஆமாம், இவன் கிரிமினல் தான், கந்து வட்டிக்காரன் தான், ஊரையே மிரட்டுறவன் தான். ஆனால் இவன் எதையும் திருட்டுத்தனமாக பண்ணலை. எதிரிய நேருக்கு நேர் நின்று அடித்தான். அவனை மதிக்காத பொண்ணையும் நேருக்கு நேர் நின்று கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன்ன மாதிரி இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருட்டில் மறைஞ்சு நின்று எதிரிக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு முதல்ல குத்தலை என்று நிலா கத்தினாள். அப்போது எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக மெத்தையில் மயங்கி கிடந்த ருத்ரனின் விரல்கள் அசைந்தன. அவன் மெதுவாக, மிக மெதுவாக தன் கண்களை திறந்தான். அவனது வாயிலிருந்து முனங்கல் சத்தம் கேட்டது. ஆனால் அவனது பார்வையில் இருந்த அசாத்தியமான தைரியம் மட்டும் குறையவில்லை. அவன் தன் கைகளை தரையில் ஊன்றி கதிரின் உதவியை கூட நிராகரித்துவிட்டு தன்னுடைய கால்களை பயன்படுத்தியே எழுந்து நின்றான். அவனது உடம்பில் 30க்கும் மேற்பட்ட தையல்கள் போடும் அளவிற்கு பலமான காயங்கள் இருந்தன. ஆனால் அவனது அகந்தையும் அடங்காத குணமும் அவனை விழ அனுமதிக்கவில்லை. டேய் விக்ரம் என்று ருத்ரனின் கணீர் குரல் கரகரப்பாக ஒலித்தது. இந்த ருத்ரன் சாகணும்னா அதுக்கு இந்த உலகத்தில் இன்னும் ஒருத்தன் பிறந்து வரணும்டா. அந்த மாரியப்பன் ஒரு கோழை, அவனுக்கு வழிகாட்ட நீ அதை விட பெரிய கோழை என்ற ருத்ரன் நிலாவை தன் பக்கம் இழுத்தான். அவளது தோள்களில் தன் பலமான கரங்களை அழுத்தமாக வைத்து பற்றினான். அவனது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவனது உடலை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் அந்த ஆளுமை அவனை விட்டு போகவில்லை. நிலா, இவன் உன்கிட்ட வரணும்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. இந்த ருத்ரன் தொட்ட பொருள் அவன் இல்லைனாலும் அது ருத்ரனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நிலாவின் காதோறும் மிக அழுத்தமாக தன் பிடிவாத குரலில் கூறினான் ருத்ரன். விக்ரம் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். டேய் ருத்ரா, உன்னோட திமிர இதுதாண்டா அடக்கும் என்று தன்னுடைய யூனிஃபார்மில் வைத்திருந்த பொருளை எடுத்து ருத்ரனுக்கு முன்னால் காட்டினான். ஆனால் அதற்குள் கதிரும் அவனது ஆட்களும் விக்ரமை சூழ்ந்து கொண்டனர். அதே நேரத்தில் வாசலில் ருத்ரனுடைய மொத்த படை பட்டாளமே நூற்றுக்கணக்கான கார்களில் வந்து இறங்கியது. விக்ரமோடு வந்த சில போலீஸ்காரர்கள் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு பின்வாங்கினர். அண்ணே,
நீங்கள் உள்ளே போங்கண்ண, இவனை நான் பார்த்துக்கிறேன் என்றான் கதிர். ருத்ரன் இப்பொழுது விக்ரமை பார்த்து ஒரு நக்கல் புன்னகை ஒன்றை உதிர்த்தான். விக்ரம், சட்டத்தை வச்சு நீ என்னை பிடிக்க நினச்சது ஒரு காலம். ஆனால் இப்போ நீ ஒரு தப்புக்கு துணையா நின்று துரோகி ஆகிட்ட. உனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு நீயே பார்க்க தான் போற. நிலா, நீ உள்ளவா என்று அதிகாரமாக உத்தரவிட்டு அவளது கையை பற்றி கொண்டு மாடி அறைக்கு சென்றான். விக்ரம் சூழலை உணர்ந்து நகர முற்பட அதற்குள் அங்கே சண்டை தொடங்கிவிட்டது. கீழே பெரும் சலசலப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அறைக்குள் நுழைந்ததும் ருத்ரன் கதவை தாழிட்டான். அவன் உடலில் இருந்த காயங்கள் அவனுக்கு வலியை ஏற்படுத்தியது. அவனது முகம் விழித்து போனது போல இருந்தது. ஆனால் அவனது கண்களில் இருந்த அந்த அடங்காத ஆசை மட்டும் நிலாவின் மீதே நிலைத்திருந்தது. அவன் நிலாவை சுவரோடு சேர்த்து வளைத்து பிடித்தான். அவனது இரு கைகளும் அவளது தலைக்கு இருபுறமும் சுவரில் பதிந்தது. அவனுடைய மூச்சுக்காற்று நிலாவின் முகத்தில் நெருக்கமாக பட்டது. ஏன் நிலா, அந்த விக்ரம் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக வந்தப்போ எனக்காக ஏன் சப்போர்ட் பண்ணன? உனக்கு என் மேலே காதல் வந்துடுச்சா? இல்லை இந்த ருத்ரனோட அதிகாரத்துக்கு நீயும் பயந்துட்டியா என்று அவளது கண்களை நேருக்கு நேர் உற்று பார்த்து கேட்டான் ருத்ரன். நிலா அவனுடைய காயங்களை பார்த்தாள். அவளுக்குள் ஒரு விசித்திரமான வலி பிறந்தது. இவன் அவளது வாழ்க்கையை அழித்தவன்தான், அவளது தந்தையை கஷ்டப்படுத்தியவன்தான். ஆனால் இவளை தவிர இந்த உலகத்தில் அவனுக்கு வேறு எதுவுமே பெருசாக தெரியவில்லை என்ற அந்த முரட்டுத்தனமான காதல் அவளை முற்றிலும் வீழ்த்தியிருந்தது. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? உடம்புல இவ்வளோ காயம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி முக்கியமா? முதல்ல போய் படுங்க, நான் டாக்டரை கூப்பிடுறேன் என்று நிலா பதற்றத்துடன் அவனது மார்பில் கை வைத்தாள். ருத்ரன் அவளது கையை பிடித்து தன் நெஞ்சோடு அழுத்தி கொண்டான். எனக்கு டாக்டர் வேண்டாம் நிலா, நீதான் வேணும். நீ எனக்கு மட்டும்தான் முழுசா சொந்தம்னு உன் வாயால் சொன்னால் மட்டும் போதும். இந்த ருத்ரன் எந்த வழியாக இருந்தாலும் அது தாங்கிக்கிட்டு எழுந்து வருவான். சொல்லுடி என்று மிக பிடிவாதமாக கேட்டான் ருத்ரன். அவனது குரலில் இருந்த அந்த ஆதிக்கம் நிலாவை அவனுக்கு அடிமையாக்குவதை விட அவனை காதலிக்க தூண்டியது. நிலாவின் கண்கள் மீண்டும் கலங்கின. ஆமாண்டா, ஆமா, நீ ஒரு மிருகம்தான். ஆனாலும் உன்னை விட்டுட்டு நான் யார் கூடவும் போக மாட்டேன். எனக்கு உன் மேலே காதல் வந்துடுச்சு. போதுமா? முதல்ல போய் படு, நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன் என்று அழுது கொண்டே அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். ருத்ரனின் உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை விரிந்தது. அவன் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டு அவளது நெற்றியில் தன் உதடுகளால் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டான். பின் மருத்துவர் வந்து அவனுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார். இப்படியே சில நாட்கள் சென்றன. ருத்ரனுக்கு இரகசியமாக சிறந்த மருத்துவர்களை கொண்டு அரண்மனையிலேயே ஆபரேஷன் செய்யப்பட்டது. அவனது அசாத்தியமான உடல் வலிமையாலும் நிலாவின் அன்பான கவனிப்பாலும் அவன் மரணப்படுக்கையில் இருந்து மீண்டு வந்தான். ஆனால் வெளியே நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது. ருத்ரன் பலவீனமாக இருக்கும் இந்த சமயம் பார்த்து மதுரை மாரியப்பனின் ஆட்கள் ருத்ரனின் எல்லைக்குட்பட்ட கடைகள், ரியல் எஸ்டேட் நிலங்கள் மற்றும் பிசினஸ் இடங்கள் என அனைத்து இடங்களையும் அடித்து துவம்சம் செய்ய தொடங்கினர். கதிரால் மட்டும் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியவில்லை. விக்ரமும் தலைமறைவாகி ருத்ரனுக்கு எதிராக ஒரு பெரும் படையையே திரட்டி கொண்டிருந்தான். ஒரு நாள் காலை ருத்ரன் இன்னும் முழுமையாக குணமடையாத நிலையில் படுக்கையில் அமர்ந்து கதிரிடம் பேசிக்கொண்டிருந்தான். அண்ணா, மாரியப்பன் நம்ம மெயின் மார்க்கெட்டை கைப்படுத்திட்டான். நம்ம ஆளுங்க 10 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த விக்ரம் வேற சப்போர்ட்டாக இருக்கான் போல அவனுக்கு. இப்போ நாம் என்ன பண்ணுறது தெரியலை என்றான் கதிர் கவலையுடன். ருத்ரன் கோபத்தில் பற்களை கடித்தான். அவன் எழ முயன்ற போது அவனது காயங்கள் அவனுக்கு முட்டுக்கட்டையிட்டன. டேய் கதிர், என் கார் சாவியை எடு, நானே நேராக போய் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல, வேண்டாம் என்று கம்பீரமாக ஒரு குரல் அறையின் வாசலில் இருந்து கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே நிலா நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவளது தோற்றம் முற்றிலும் மாறியிருந்தது. அவளது தாலி கயிறு கம்பீரமாக தெரிந்தது. அவளது கைகளில் ருத்ரனின் அந்த விலையுயர்ந்த கருப்பு நிற கடிகாரம் கட்டப்பட்டிருந்தது. அவளது கண்களில் ருத்ரனை போன்றே ஒரு ஆதிக்கமும் புத்திசாலித்தனமும் தாண்டவமாடியது.
நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இந்த ருத்ரனோட சாம்ராஜ்யத்தை அழிக்க இந்த உலகத்துல இன்னும் பிறக்கலைன்னு சொன்னீங்க தானே. இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. உங்கள் இடத்துக்கு உங்கள் பொண்டாட்டி நான் போகிறேன் என்றாள் நிலா மிக உறுதியான குரலில். ருத்ரன் அவளையே ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவளது இந்த திமிரும் தைரியமும் தான் அவனை அன்றே ஈர்த்தது. இன்று அது அவனது சாம்ராஜ்யத்தை காக்கும் ஆயுதமாக அவனது நெஞ்சம் பெருமையால் விரிந்தது. கதிர், வண்டியை எடுடா. என் பொண்டாட்டிக்கு பின்னாடி நம்ம சாம்ராஜ்யமே நிற்கணும் என்று கர்ஜித்தான் ருத்ரன். சரியாக மதிய நேரத்து உச்சி வெயிலில் மதுரை மாரியப்பனும் அவனது ஆட்களும் ருத்ரனின் மெயின் மார்க்கெட் அலுவலகத்தில் அமர்ந்து கவையடித்து கொண்டிருந்தனர். என்னடா ருத்ரா, உன் ஆட்டம் முடிஞ்சதா? இனிமே இந்த தாலுகா முழுசோ இந்த மாரியப்பனோடது தான் என்று மாரியப்பன் கத்திக்கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென அந்த அலுவலகத்தின் பெரிய இரும்பு கேட்டை உடைத்து கொண்டு ருத்ரனின் கருப்பு நிற ஜீப் உள்ளே பாய்ந்தது. டயர்கள் ரோட்டில் தேயும் சத்தம் பயங்கரமாக கேட்டது. உடனே மாரியப்பனும் அவனுடைய ஆட்களும் வெளியே சென்று பார்த்தனர். அங்கே ஜீப்பின் பின் சீட்டில் இருந்து கருப்பு நிற புடவை அணிந்து நெற்றியுள் பெரிய குங்கும பொட்டுடன் கம்பீரமாக ஜீப்பில் இருந்து இறங்கி அவர்களை நோக்கி நடந்து வந்தாள் நிலா. அவளுக்கு பின்னால் கதிரும் நூற்றுக்கணக்கான முரட்டு ஆட்களும் அவளின் பின்னால் இறங்கினர். மாரியப்பன் அதிர்ச்சியுடன் எழுந்தான். யாருடா இது? ருத்ரன் ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்கானா என்று சிரிக்க, நிலா எதையும் கண்டு கொள்ளாமல் மாரியப்பனை நோக்கி நடந்தாள். அவள் வருகையை பார்த்து அனைவரும் குழம்பி நிற்க, அவர்களுக்கு முன்பாக வந்து நின்ற நிலா அவர்களை பார்த்தவாறு, ருத்ரன் சிங்கம்டா. அவன் சிங்கத்தை காட்டி கொடுத்த நரிகளை எல்லாம் வேட்டையாட இந்த சிறுத்தை அனுப்பி வச்சிருக்கான் என்று கத்தினாள் நிலா. அதை கேட்ட மாரியப்பனின் ஆட்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். நிலா அவர்களை கண்டு கொள்ளவில்லை. அதே வினாடி அந்த இடத்திற்கு அதிரடியாக 10 போலீஸ் வாகனங்கள் வந்து நின்றன. வண்டியில் இருந்து இறங்கிய விக்ரம் நிலாவை நோக்கி குறிவைத்தான். நிலா, சட்டத்தை மீறி நீங்க இங்க அராஜகம் பண்ண வந்தா உன்னையும் கைது பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதனால இப்பவே என்கிட்ட சரண்டர் ஆகிடு என்று கத்தினான் விக்ரம். நிலா துளியும் பயப்படாமல் விக்ரமை பார்த்து ஒரு மர்ம புன்னகையை உதிர்த்தாள். அவளது இடது கையில் இருந்த ஒரு பொருளை அவர்களை நோக்கி காட்டினாள். விக்ரம், நீங்க உங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸோட வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து நிற்கிற இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் சுற்றி இந்த இடம் முழுக்க நான் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். யாரும் ஒரு அடி கூட முன்ன வர முடியாது. இந்த பொருள் என் கையில் இருக்கு. இப்போ சொல்லுங்க ஆஃபீஸர், நீங்களே இந்த இடத்த விட்டு போறீங்களா, இல்லை என்னுடைய ருத்ரனோட சாம்ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுக்க போறீங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்ற அந்த வார்த்தையை கேட்டதும் விக்ரமின் முகம் வெடித்து போனது. மாரியப்பனின் ஆட்கள் பயத்தில் நடுங்கினர். ருத்ரனை விட அவளது இந்த முரட்டுத்தனமான மாஸ்டர் பிளான் எல்லோரையும் ஸ்தம்பிக்க வைத்தது. நிலாவின் அடுத்த முடிவு என்ன என்று அனைவரும் யோசிக்க தொடங்கினர். ஆனால் நிலா அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். 5 நிமிடம் கடந்தது. அந்த மார்க்கெட் வளாகமே ஒரு மயான அமைதியில் மூழ்கி இருந்தது. மதிய நேரத்து சுட்டெரிக்கும் வெயில் நிலாவின் கையில் இருந்த அந்த சிறிய பொருளின் மீது பட்டு பிரதிபலித்தது. விக்ரம் ஐபிஎஸ் தன் கையில் இருந்த துப்பாக்கியை மெல்ல கீழிறக்கினான். அவனது நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரம்பின. சட்டம் பேசும் ஒரு அதிகாரியால் தன் கண் முன்னால் இருக்கும் நூற்றுக்கணக்கான உயிர்களை பணையம் வைக்க முடியாது என்பதை நிலா மிக துல்லியமாக கணித்திருந்தாள். அதுவே அங்கும் நடந்தது. நிலா, நீ என்ன பைத்தியகாரத்தால் பண்ற தெரியுதா உனக்கு? அந்த ருத்ரன் கூட சேர்ந்து நீயும் ஒரு மோசமானவளா மாறிட்டு இருக்க நிலா. அது கீழே போடு என்று விக்ரம் குரலில் நடுக்கத்தோடு கெஞ்சினான். ஆனால் நிலா உதடுகளில் அந்த ஆபத்தான புன்னகையை மாற்றாமல், விக்ரம், நான் மோசமானவளா மாறல. என் புருஷனோட சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற ஒரு தற்காப்பு போர் நடத்துகிறேன். இப்போ சொல்லுங்க, உங்கள் படையை இழுத்துட்டு இங்கிருந்து கிளம்ப போறீங்களா, இல்லை என் முடிவை ஏற்றுக்க போறீங்களா என்று மிரட்டலாக கேட்டாள். மாரியப்பன் பயத்தில் தன் ஆட்களை பின்னுக்கு இழுத்தான். டேய் விக்ரம், இந்த சிறுக்கி நிஜமாவே இதனா வச்சிருப்பா போல, வண்டியை எடுங்கடா என்று கத்தினான். விக்ரம் வேறு வழியின்றி தன் ஆட்களை பார்த்து, எல்லாரும் வண்டியில ஏறுங்க என்று உத்தரவிட்டான். அவன் நிலாவை ஒரு கசப்பான பார்வை பார்த்துவிட்டு, நிலா, நீ பண்றது தப்பு. இதுக்கு நீ ஒரு நாள் ரொம்ப பெரிய விலை கொடுக்க போற.
என்று கூறிவிட்டு தன் போலீஸ் படையோடு அங்கிருந்து பின்வாங்கினான். அவர்கள் சென்ற அடுத்த நொடி மாரியப்பனும் அவனது ஆட்களும் அலறியடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடினர். அந்த மார்க்கெட் வளாகம் மீண்டும் ருத்ரனின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. கதிர் நிலாவின் முன்னால் மண்டியிட்டு, அண்ணி, நீங்கள் நிஜமாவே ருத்ரன் அண்ணாவோட சரிபாதிதான். எப்படி அண்ணி இவ்வளோ பெரிய திட்டத்தை தீட்டி எல்லாத்தையும் தயார் பண்ணீங்க என்று வியப்போடு கேட்டான். நிலா தன் கையில் இருந்த பொருளை கதிரிடம் தூக்கி எறிந்தாள். அது வெறும் கார் சென்சார் ரிமோட் கதிர். அவங்க கிட்ட சொன்ன மாதிரி நான் எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் பண்ணலை. எல்லாம் ஒரு கால்குலேஷன் தான். சொன்னால் நம்புவாங்கன்னு நினச்சேன், நம்பிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்புவாங்கன்னு மட்டும் நான் எதிர்பார்க்கல. இங்கே ஒரே விஷயந்தான் கதிர், எதிரிக்கு பலத்தை விட பயத்தை காட்டணும். உங்கள் அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது என்று கூறிவிட்டு கம்பீரமாக ஜீப்பில் ஏறிக்கொண்டாள் நிலா. அரண்மனைக்கு ஜீப் திரும்பிய போது ருத்ரன் அவர்களுக்காக வரவேற்பறையிலேயே அமர்ந்திருந்தான். அவனுடைய காயங்களின் வலியை விட அங்கு என்ன நடந்தது என்ற சிந்தனையை அவனுக்கு பெரும் வலியை ஏற்படுத்தியது. அப்பொழுது கதிர் ஓடி வந்து மார்க்கெட்டில் நடந்த அத்தனை சம்பவங்களையும், நிலா விக்ரமையும் மாரியப்பனையும் எப்படி ஒற்றை ஆளாக மிரட்டி அங்கிருந்து ஓட வைத்தான் என்பதையும் விவரித்தான். ருத்ரன் அனைத்தையும் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தான். பின் எழுந்து நிலாவின் அருகில் வந்தான். அவனது கண்களில் இதுவரை இல்லாத ஒரு அளவற்ற பெருமையும் காதலும் நிலாவின் மீது தாண்டவமாடியது. அவன் அவளது முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தினான். நிலா, நீ இந்த ருத்ரனுக்கேத்த சரியான துணைன்னு உனக்கு இப்போ புரியுதா? இந்த ருத்ரனோட திமுறையும் புத்திசாலித்தனத்தையும் அப்படியே உனக்குள்ள வச்சிருக்க. உன்னை என் வாழ்க்கையில் கொண்டு வர நான் போட்ட மாஸ்டர் பிளான் எல்லாமே கரெக்டான்னு சொல்லி நீ நிரூபிச்சிட்ட என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். அவன் அவளை அப்படியே தன் மார்போடு இறுக்கி கட்டி அணைத்து கொண்டான். அவனது இதய துடிப்பு நிலாவின் காதுகளில் பலமாக கேட்டது. ருத்ரனுக்கு தெரியாது, அவனது மார்பில் சாய்ந்திருக்கும் நிலாவின் கண்கள் காதலாலோ அல்லது பெருமையாலோ சிவக்கவில்லை என்று. மாறாக அது அவனது ஒட்டுமொத்த அராஜகங்களையும் நினைத்து எரியும் கோபத்தால் சிவந்திருந்தது என்று. அவள் தன் முகத்தை அவனது மார்பில் புதைத்து கொண்ட போது அவளது மனதில் பழைய நினைவுகள் அலையலையாக வந்து மோதின. தன் தந்தை மாணிக்கத்தின் நெற்றியில் அன்று இவனால் ஏற்பட்ட காயம், தன் தந்தையின் உழைப்பால் விளைந்த நெற்பயிர்கள் எரியும் புகை மூட்டம், தன் படிப்பு, கனவுகள், சுயமரியாதை அத்தனையையும் இந்த மனிதன் தன் காலடியில் போட்டு மிதித்த கொடூரம் என அனைத்துமே அவளது நெஞ்சுக்குள் எரிமலையாக எரிந்து கொண்டிருந்தது. நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையையே அழிச்ச மிருகம்டா நீ. உன்னோட இந்த முரட்டுத்தனமான ஆதிக்க காதலுக்கு நான் அடிமையாகிடுவேன்னு நினைச்சியா? என் அப்பாவோட கண்ணீரும் என் செதஞ்ச கனவுகளுக்கும் நீ வட்டியும் முதலுமா பதில் சொல்ல வேண்டிய நாள் இன்னைக்குதான் ருத்ரன் என்று அவளது உள்மனம் சீறியது. அன்று இரவு அரண்மனையே ஒரு அமைதியான கொண்டாட்டத்தில் இருந்தது. ருத்ரன் நிலாவிற்காக ஒரு பிரம்மாண்டமான பட்டுப்புடவையையும் வைர நகைகளையும் பரிசளித்திருந்தான். அவளை தன் அறையில் ஒரு தேவதை போல அலங்கரித்து அமர வைத்திருந்தான். இரவு சரியாக 11 மணி ஆனது. ருத்ரன் அறைக்குள் நுழைந்தான். அவனது கையில் ஒரு விலையுயர்ந்த மதுக்கோப்பை இருந்தது. அவனது கண்கள் நிலாவின் அழகில் முற்றிலும் மயங்கி இருந்தன. நிலா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. இந்த ருத்ரன் ஜெயிச்ச அத்தனை போரையும் விட இன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த வெற்றி தான் ரொம்ப பெருசு நிலா என்று கூறிக்கொண்டே அவள் அருகே கட்டிலில் அமர்ந்தான். நிலா அவனுக்கு ஒரு மென்மையான மர்மமான புன்னகையை உதிர்த்தாள். உங்களுக்கு இமலா அவ்வளோ காதலா என்று மிக மென்மையான குரலில் கேட்டாள் நிலா. காதலாவா? இது காதலை விட ஒரு படி மேலடி. நீ இல்லாமல் இந்த ருத்ரனுக்கு எந்த சாம்ராஜ்யமும் வேண்டாம், ஏன் இந்த உயிரும் வேண்டாம் என்று போதையிலும் காதலின் வெறியிலும் கூறினான் ருத்ரன். அவன் மதுக்கோப்பையை கீழே வைத்துவிட்டு நிலாவை தன் பக்கமாக இழுத்தான். பின் அவளுடைய கழுத்தில் இருந்த அவன் கட்டிய மஞ்சள் கயிற்றை மென்மையாக வருடினான். அவளது பட்டுப்புடவையின் முந்தானையை லேசாக விலக்கி அவளது தோள்களில் தன் உதடுகளை பதிக்க முயன்றான் ருத்ரன். அவனது முரட்டுத்தனமான ஆண்மை அவளை முற்றிலும் தன் வசப்படுத்த துடித்தது. ஆனால் நிலா அவனது அணைப்பிற்கு எந்த தடையும் சொல்லவில்லை. மாறாக அவளும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள்.
அப்பொழுது ருத்ரன் நிலா என்ற போதையில் நிலைத்து இருக்க, நிலாவின் வலது கை மெதுவாக அவளது புடவையின் இடுப்பு மடிப்புக்குள்ளே சென்றது. அங்கே அவள் ஒரு பொருளை வைத்திருந்தாள். ருத்ரன் அவளது அழகில் திளைத்து தன் கண்களை மூடி அவளது கழுத்து வளைவுகளில் முத்தமிட்டு கொண்டிருந்த அந்த நொடி சற்றென்று நிலாவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து ஒரு அசரத்தனமான பழிவாங்கும் வெறி குடியேறியது. அவளது கை இடுப்பில் இருந்த அந்த பொருளை அசாத்திய வேகத்தில் வெளியே எடுத்த நிலா அதை ருத்ரன் மீது பயன்படுத்த, அடுத்த நொடியே ருத்ரன் அதிர்ச்சியுடன் பின்னோக்கி தடுமாறினான். அவளது வயிற்றில் காயம் ஏற்பட்டது. அந்த நள்ளிரவு அறையின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு ஒரு சத்தம் கேட்டது. நிலா தன் ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி அவளுக்கு காயத்தை ஏற்படுத்தினாள். ருத்ரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவளது உடல் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனது போல் இருந்தது. அவனது வாயிலிருந்து ஒரு பலமான முழங்கல் சத்தம் மட்டுமே வெளிவந்தது. அவனது கைகள் நிலாவின் தோள்களை இறுக்கமாக பற்றின. ஆனால் இந்த முறை அது காதலால் அல்ல, வலியால். அவன் நம்ப முடியாமல் தன் வயிற்றை மீண்டும் தொட்டு பார்த்தான். அங்கே பிடி மட்டுமே வெளியே தெரிந்தது. அவனது கைகளில் அந்த நிறம் பட்டது. நிலாவின் புடவையையும் அவளது கைகளையும் அது நனைத்தது. அவளது கண்கள் முழுக்க இப்பொழுது கண்ணீரும் அதே சமயம் ஒரு காட்டு வெறியும் இருந்தது. இப்பொழுது அவள் பேசத் தொடங்கினாள். என்ன ருத்ரா, வலிக்குதா? இந்த ஒரு வருஷமா நீ என் அப்பாவையும் என்னையும் வலிக்க வச்சியே, அதை விடவா இது அதிகமாக வலிக்க போகுது? என்ன, நீ எனக்கு தாலி கட்டின அன்னைக்கே முடிவு பண்ணது இது. உன்னோட இந்த பைத்தியகரமான ஆதிக்க காதல் எனக்கு தேவையே இல்லை. நீயும் வேண்டாம், உன் காதலும் வேண்டாம். நீ எனக்கும் என் அப்பாக்கும் பண்ணின அராஜகத்துக்கு இதுதாண்டா நான் உனக்கு கொடுக்கிற விலை மதிப்பில்லாத பரிசு, வச்சுக்கோ என்று அவனது முகத்திற்கு நேராக நிலா கூற, தன் உயிர் பாதியான நிலாவே தன்னை வீழ்த்தி விட்டாளே என்ற ஒரு விசித்திரமான ஆழமான ஏமாற்றமும் மாறா திமிரும் மட்டுமே ருத்ரனின் முகத்தில் இருந்தது. அவன் இப்பொழுது தன்னுடைய வலியை மறைத்து கொண்டு தன் கரை படிந்த கையால் நிலாவின் முகத்தை தொட முயன்றான். நிலா, நீயே என்ன என்று பாதியிலேயே அவனது குரல் கரகரப்பாகி நின்றது. அவனது பிடி தளர்ந்தது. கட்டிலில் இருந்து தரையில் தட்டையாக விழுந்தான் ருத்ரன். அறை முழுவதும் பதற்றமான அமைதி நிலவியது. நிலா அதை பார்த்துவிட்டு தன் கைகளில் இருந்த கரையை பார்த்தபடி விரித்து போய் நின்றாள். அவளது இதயம் இப்பொழுது வேகமாக துடித்தது. பழி வாங்கிவிட்டோம் என்ற நிம்மதி ஒருபுறம் இருந்தாலும் ருத்ரன் இப்படி துடிப்பதை பார்க்கும் பொழுது அவளுக்குள் ஒரு அறியாத தவிப்பும் எழுந்தது. அப்போது அறையின் கதவு பலமாக உடைக்கப்படும் சத்தம் கேட்டது. கதிரும் அவனது ஆட்களும் உள்ளே பாய்ந்தனர். தரையில் இருந்த ருத்ரனையும் கையில் கரையுடன் நிற்கும் நிலாவை பார்த்து கதிர் கத்தினான். அண்ணே, டேய், இந்த சிறுக்கி நம்ம அண்ணனை ஏதோ பண்ணிட்டா, இவளை விடாதீங்க என்று கதிரின் ஆட்கள் நிலாவை நோக்கி பாய்ந்தனர். ஆனால் அதே வினாடி ஜன்னல் கண்ணாடிகள் சுக்குநூறாக உடைந்து சிதறின. உடனே கருப்பு புகை அறை முழுவதும் பரவியது. அந்த புகைக்கு நடுவே கருப்பு உடை அணிந்த ஒரு உருவம் நிலாவின் கையை பற்றி இழுத்தது. அது வேறு யாரும் இல்லை, தலைமறைவாக இருந்த விக்ரம் IPS தான். நிலா, சூப்பர் பிளான். இப்போவாச்சு இந்த பிரச்சனையை முடிச்சியே, வா சீக்கிரம் கிளம்பலாம் என்று விக்ரம் அவளை இழுத்தான். ஆனால் புகைக்கு நடுவில் இருந்து தரையில் கிடந்த ருத்ரன் தன் கையில் இருந்த பொருளை எடுத்து எத்தனையோ காயங்களுக்கு மத்தியிலும் மிக துல்லியமாக விக்ரமை நோக்கி குறிவைத்தான். அடுத்த நொடியே ஒரு பலத்த சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. புகையை கிழித்து கொண்டு குண்டு ஒன்று பாய்ந்தது. ருத்ரன் கண்களை மூடிவிட்டான். அங்கே இருக்கும் யாருக்கும் புரியவில்லை, அது நிலாவின் மீது பட்டதா அல்லது விக்ரமின் மீது பட்டதா என்று. ஆனால் அங்கு ஒரு பலத்த சத்தம் மட்டும் கேட்டது. இனி ருத்ரன் உயிர் பிழைப்பானா? நிலா மீண்டும் ருத்ரனுக்கு கிடைப்பாளா? தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.